கேப்புகள் இன்றைய விளக்க உரை. சாலமோன் அரசரின் அகங்காரம், பெருமை, ஆசைகள் மற்றும் லட்சியங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து பொறுப்புடனும் உண்மையுடனும் செயல்படுவதை தடுத்து அழிவை கொடுத்தது என்பதை அரசர்களின் புத்தகத்தில் நாம் தொடர்ந்து படிக்கிறோம். தனது வலிமையையும் சக்தியையும் நிரூபிக்கும் ஒரே நோக்கத்துடன் கட்டுமான திட்டங்களிலும் இராணுவத்திலும் தேவையான மனித வளத்திற்காக தனது மக்களை அவர் சுரண்டினார். மேலும் தனது செல்வத்தை பெருக்க மக்கள் மீது அதிக வரிகளை விதித்தார். சாலமோன் மீது ஆண்டவர் கோபமடைந்தார். சாலமோனின் மகிமையான மற்றும் வளமான அரசை உடைப்பதன் மூலம் அவருக்கும் அவரது சந்ததியினருக்கும் ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார். சாலமோன் அரசரின் கீழ் பணிபுரியும் ஒரு கண்காணிப்பாளராக இருந்த எப்ராஹிம் குலத்தை சார்ந்த யெரொபெயாமுக்கு இறைவாக்கினர் அகியா கடவுளின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். யூதர்களின் 10 கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு ஆட்சிக்காக யெரொபெயாமிடம் கொடுக்கப்படும். மேலும் தாவீதுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியின் நிமித்தம் சாலமோன் சந்ததியினரால் ஒரு குலம் மட்டுமே தக்க வைக்கப்படும். பாவம் செய்த பொழுது கடவுளின் எச்சரிக்கைகளுக்கு உள் கண்களையும் காதுகளையும் திறந்த தாவீது அரசரை போல் அல்லாமல் சாலமோன் தனது பிற்காலத்தில் குருடனாகவும் செவிடனாகவும் இருக்கிறார். இருந்த பொழுதும் ஆண்டவர் அவருக்கு மனம் மாற பல வாய்ப்புகளை வழங்கினார். இன்றைய நற்செய்தி இயேசு ஒரு காது கேளாத மற்றும் ஊமை மனிதனை குணப்படுத்திய ஒரு அற்புதத்தை விவரிக்கிறது. இது எசாயாவின் மீட்பரை குறித்த இறைவாக்கு நிறைவேறியதை காட்டுகிறது. எசாயா இறைவாக்கினர் 35வது அதிகாரத்தில் 5வது இறைவாக்கில் கூறியுள்ளது போல, பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். ஏனென்றால் இந்த மனிதனால் இயேசுவின் குரலை கேட்கவோ அல்லது அவரது தேவைகளை வெளிப்படுத்தவோ முடியவில்லை. இயேசு அவர் மீது கைகளை வைத்தவுடன் அவர் குணமடைவார் என்ற நம்பிக்கையுடன் அவரை அழைத்து வந்தனர் சிலர். இயேசுவோ படிப்படியாக அவரை குணப்படுத்துகிறார். முதலில் அவர் கூட்டத்திலிருந்து அவரை விடுவிக்கிறார். பின்னர் தனது விரல்களை அந்த மனிதனின் காதுகளில் வைக்கிறார். மேலும் தனது விரல்களில் துப்பி அந்த மனிதனின் நாக்கை தன் உமிழ்நீரால் தொடுகிறார். இயேசு வானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரிடம் ஜெபித்து பெருமூச்சு விடுகிறார். மேலும் எஃபதா, திறக்கப்படு என்ற குணப்படுத்தும் கட்டளையை பேசுகிறார். இந்த வார்த்தையே அந்த மனிதனின் செவித்திறன் மற்றும் பேச்சை மீட்டெடுக்க போதுமானதாக இருக்கிறது. இந்த அதிசயம் பார்வையாளர்களுக்கு ஒரு கண் திறப்பாகும். இதனால் ஒவ்வொருவரும் கடவுளின் வார்த்தையை கேட்க முடியும். மேலும் நாக்கை தளர்த்துவது மூலம் ஆண்டவர் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். இருந்த பொழுதும் மக்கள் வெளிப்புற காட்சிகளை பார்த்து மட்டுமே ஆச்சரியப்பட்டார்கள் என்றும், இயேசு அவர்களை தவிர்க்கும்படி அறிவுறுத்தினாலும் காது கேளாதவர்கள் கேட்க முடியும் என்றும், ஊமைகள் பேச முடியும் என்றும் அறிவிக்க அவர்கள் சுற்றித் திரிந்தார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம்.